பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் பேக்கருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கப்புறம் இன்டர்வியூ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத ஹால் டிக்கெட்டாக நேற்று தினம் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அப்படியே வந்து இந்த பேஜஸில் வந்து ஹோல்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ மேபி இன்றைக்கி வந்து அந்த விஸ்வலைஸ்டாக பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ லாகின் பேஜில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்றதை நம்ம நேற்றைய வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹால் டிக்கெட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட், ஸோ டிஆர்பின்னு போட்டு உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் கூகுளில் வந்து வந்துடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் கொடுத்துருக்கிற நீங்கள் அப்ளிகேஷனுடைய ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு யூசர் ஐடி வந்து உங்களுக்கு மெயிலோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாக அனுப்பியிருப்பாங்க. அந்த ஐடியை வச்சும் டேட் ஆஃப் பர்த்தை இன்புட் பண்ணியும் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் அப்படின்னு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் எனக்கு விஸ்வல் ஆகலை, எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து வியூ பேஜஸ்லாம் கீழே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அடுத்த ஆப்ஷனில் உங்களுடைய புகைப்படத்தோடு வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே சார், நான் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா மாவட்டத்துலேயும் எப்பப்போ இன்டர்வியூ நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு நாளில் வந்து இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மந்த்து ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வந்து இந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இந்த இன்டர்வியூக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அட்டஸ்டட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா ஹால் டிக்கெட்டை படித்து பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தென் வந்து உங்களுடைய டிஆர்பிலே வந்து கம்யூனிகேட் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து கேட்டுக்கலாம். யார்கிட்ட வந்து அட்டஸ்டட் வாங்கணும், என்ன விவரங்கள் எல்லாமே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன். ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, மேபி எல்லா மாவட்டத்தை சார்ந்து இருக்கணும். 25ஆம் தேதியிலேருந்தே இந்த நேர்முக தேர்வு அப்படின்றது நடக்குது. ஸோ இந்த நேர்முக தேர்வில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க, என்ன விவரங்கள்ன்றதையும் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கோம். மாவட்டம் சார்ந்த கேள்விகள் அப்படின்றது வந்து இடம்பெறும். அதேமாதிரி நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் என்னென்ன அமைச்சரவை பட்டியல் இருக்குது, ஸோ அது வந்து முதலமைச்சர் எத்தனையாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும். மாவட்ட நீதிபதி, அப்புறம் வந்து தமிழ்நாடு மாநில நீதிபதி, ஸோ மாவட்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆளுநர், கவர்னர், இந்த மாதிரியான ரெண்டுமே ஒன்று தான். ஆளுநர், அப்புறம் வந்து இவங்க குடியரசுத் தலைவர், இந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஜஸ்ட்டு வந்து ஜிகே மாதிரி தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ 12th லெவல் இந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கூட கேள்விகள் அப்படின்றது உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வந்து கேட்கலாம். நிறைய பேர் டிகிரி முடித்தவங்க தான் வந்து இந்த பணியிடத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் ரிலேட்டடாக ஸோ அக்கௌண்ட் சம்மந்தமாக வந்து கேட்கலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, அது பிஎன்எல் அக்கௌண்ட்னா என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனுடைய அந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து கொடுங்க, பிரின்சிபல்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலே ஈஸியாக இந்த ஒரு இன்டர்வியூ நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. ஸோ எவ்வளோ பேர் மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் செய்தி ஊடகத்துலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2000 வேகன்சிஸில் இருக்குது. இந்த 2000 வேகன்சிக்கு ஓவராலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை வந்து செய்தி ஊடகத்துலேயே வந்து வெளியிட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள ஊழியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறையின் மூலம் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் இம்மாத துவக்கத்தில் வந்து வெளியிட்டாங்க. அதன்படி 2000க்கும் மேற்பட்ட காலிடங்களுக்கு 1,00,000க்கும் மேற்பட்டோர் வந்து விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 வேகன்சிக்கு 1,00,000 பேர் அனைத்து மாவட்டத்திலையும், ஸோ இருக்கிற மாவட்டங்கள் அனைத்துலையும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து செய்தி ஊடகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களுக்கான நேர்முக தேர்வு 25ஆம் தேதியிலேருந்து துவங்கி டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் வந்து நடக்குது. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நமக்கு ஆல்ரெடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து நமக்கு காம்படிட்டராக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனோட சேர்த்து இந்த விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 2000 பணியிடத்துக்கு 1,00,000 பேர் வந்து போட்டி போடுறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். நல்லபடியாக அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். கூடுதல் தகவல் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் இன்வைட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.